வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மணல் வீடு கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பிற்பகல் மணி 3. அன்றைக்கு லீவு நாளாயிருந்ததால் வீதியில் ஆள் அரவமில்லாமல் இருந்தது. கடைகள் மூடியிருந்ததால் ஊரே தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தாற் போல நிசப்தமாயிருந்தது. நீண்ட மூக்கில் பளபளத்து கொண்டிருக்கும் சிவப்பு கல் மூக்குத்தியைப் போல அந்த தெருக்கோடியின் தபால் பெட்டி வெயிலில் மினுமினுத்து கொண்டிருந்தது. விட்டு விட்டு வீசிக்கொண்டிருந்த காற்றிற்கு சாலையில் விழுந்து கிடந்த காய்ந்த இலை சருகுகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. சாலையின் அந்த பக்கத்தில் இருந்து நடந்து வந்து கொண்டிருந்தாள் ஒரு பெண். அவள் நேராய் தபால் பெட்டிக்கு அருகில் வந்து நின்றாள். கை பையில் இருந்து ஒரு கடிதத்தை வெளியே எடுத்தாள். அதை பெட்டிக்குள் போடுவதற்கு முன்னால் விலாசம் சரியாய் எழுதப்பட்டிருக்கிறதா என்று திரும்பவும் ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த விலாசத்தின் மீது சிவரஞ்சன் என்ற பெயர் இருந்த இடத்தில் உதடுகளால் மென்மையாய் ஒற்றினாள். பிறகு அந்த கடிதத்தை வெகு ஜாக்கிரதையாய் தபால் பெட்டிக்குள் போட்டாள். மறுபடியும் பெட்டிக்குள் கையை விட்டு கடிதம் சரியாய் உள்ளே போய் சேர்ந்ததா இல்லையா என்று பார்த்து கொண்டாள். அவள் கண்களில் லேசாய் ஈரம் பளபளத்தது. தபால் பெட்டிக்கு மேல் வாத நாராயண மரத்தின் கிளை தாழ்ந்திருந்தது. கிளையின் சிவப்பு நிறத்தில் பூக்கள் கொத்து கொத்தாய் மலர்ந்திருந்தன. அவள் ஒரு வினாடி அந்த பூக்களையே உற்று பார்த்தாள். அவள் இதயத்தை பிளந்து கொண்டு பெருமூச்சு வெளிப்பட்டது. அப்பூக்களை உற்று பார்த்து கொண்டிருந்த அந்த கண்களில் அழகான கனவு ஒன்று பாய்மரம் விரித்த படகை போல பயணம் செய்து கொண்டிருந்தது. திரும்பவும் பருவம் வந்து இந்த மரம் இப்படி பூத்து குலுங்க தொடங்கியதை பார்த்த அவளுக்கு சந்தோஷமாயிருந்தது. 12 மாதங்கள் எவ்வளவு சீக்கிரத்தில் ஓடிவிட்டன. அவள் கண்களில் சலனமில்லாத நன்றி பெருக்கெடுத்தோடிற்று. அந்த பெண்ணின் வயது சுமார் 30 இருக்கலாம். பச்சை நிறத்தில் பிங்க் பார்டருடைய புடவையை உடுத்தியிருந்தாள். நீண்ட கைகளையுடைய ஜாக்கெட் அணிந்திருந்தாள். கைகளில் கண்ணாடி வளையல்களை தவிர வேறெந்த நகைகளும் இல்லை. அவள் உடுத்தி கொண்டிருந்த உடை சாதாரணமாயிருந்த போதிலும் அந்த முகத்தில் தென்பட்ட ஒளி பார்ப்போர் கண்ணை கவர்ந்திழுக்க கூடியதாயிருந்தது. அது அவளிடமிருந்த படிப்பாலா, பண்பாலா அல்லது பணிவாலா என்பது அவளோடு நன்றாய் பரிச்சயமாக இருந்தால் ஒழிய தெரியாது. அவள் தபால் பெட்டியில் கடிதத்தை போட்டுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தாள். யோசனையில் ஆழ்ந்தபடி நடந்து கொண்டிருந்த அவளுக்கு எதிரே ஒரு வயதான பெண்மணியும் இன்னொரு பெண்ணும் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் வயதான பெண்மணி இவளை பார்த்துவிட்டு மூக்கு கண்ணாடியை சரி பண்ணி கொண்டே, ஜெயந்தியா, இந்த பக்கமா எங்க வந்த என்று விசாரித்தாள். ஜெயந்தி திடுக்கிட்டு போய் நிமிர்ந்தாள். அந்த பெண்மணியை கண்டதுமே முறுவலுடன் வணங்கிவிட்டு, கடிதத்தை போஸ்ட் பண்ணிவிட்டு வந்து கொண்டிருந்தேன் என்றாள். கடிதமா? உன் புருஷனுக்குத்தானே? ஆமாம். எப்பொழுதும் வாயால் சொல்றாயே தவிர ஒரு தடவை கூட காட்டியதே இல்லையே. அவள் குரல் பழிப்பாய் கேட்டது. அதை கேட்டதும் ஜெயந்தியின் பார்வை தரையை நோக்கி தாழ்ந்தது. இந்த தடவை வந்ததுமே கண்டிப்பாய் காட்டுகிறேன். எனக்கு உன் கணவனை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆர்வமாய் இருக்கிறது. ஏன் தெரியுமா? இவ்வளவு அழகான பெண்ணான உனக்கு கணவனாய் இருக்கும் அந்த அதிர்ஷ்டக்காரன் யாருன்னு பார்ப்பதற்காகத்தான். அந்த பெண்மணிக்கு அருகில் இருந்த மற்றொருத்தி இதை கேட்டுவிட்டு எங்கோ பார்க்க தொடங்கினாள். அந்த கிழவி அவளை நோக்கி திரும்பி, என்ன கமலா, என்ன சொல்ற என்றாள். கமலா என்ற அவள் தலையாட்டினாள். தீரஜ் எப்படி இருக்கிறான்? அவள் திரும்பவும் கேட்டாள். நன்றாய்த்தான் இருக்கிறான் என்றாள் ஜெயந்தி. அவள் மறுபடியும் கமலாவை பார்த்து, கமலா, ஜெயந்தி தன் மகனை எவ்வளவு நன்றாய் வளர்த்திருக்கிறாள் தெரியுமா? தீரஜிடம் உள்ள நல்ல ஒழுக்கம், பயிற்சி, படிப்பில் புத்திசாலித்தனம் இவைகளையெல்லாம் ரொம்ப குறைந்த பசங்களிடம்தான் பார்க்க முடியும். செல்லம் கொடுத்தால் குழந்தைகள் கெட்டு போய்விடுவார்கள் என்பார்கள். நீ மட்டும் தீரஜை பார்த்திருந்தால் அது முற்றிலும் பொய் என்று தெரிந்துவிடும். ஜெயந்தி மகனை எவ்வளவு செல்லமாய் வளர்ப்பாளோ அவ்வளவு கட்டுப்பாடும் கூட. கமலா என்பவள் எரிச்சல் அடைந்தாள். வரேன் என்றாள் ஜெயந்தி. ஐயோ, சொல்ல மறந்துவிட்டேனே. பூனாவில் இருந்து என் பேத்தி கடிதம் எழுதியிருக்கிறாள். போன தடவை உன்னிடமிருந்து வாங்கி அனுப்பியிருந்த புடவைகள் ரொம்ப நன்றாய் இருக்கிறதாம். இன்னும் 4 வேண்டும் என்று எழுதியிருக்கிறாள்.
நானே உன்னிடம் வரலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். சரி, எவ்வளவு நாட்களில் தர முடியும்? ஒரு வாரத்தில் அனுப்புகிறேன். சரி, நான் டிரைவரிடம் நாளைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அனுப்புகிறேன். பரவாயில்லை, நான் புடவைகளை டெலிவரி பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிக் கொள்கிறேன். வரட்டுமா? ஜெயந்தி சொல்லிவிட்டு புறப்பட்டாள். அந்த பெண்மணிகள் இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள். கமலா, ஜெயந்தியை பார்த்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாய் இருக்கிறது. கணவன் கிட்டே இல்லாவிட்டாலும் மகனை வைத்துக்கொண்டு எவ்வளவு கௌரவமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். கௌரவமா, குண்டு தைரியம் என்று சொல்லு என்றாள் கமலா. இதென்ன கமலா? அந்த ஜெயந்திக்கு என்னை தெரியாது. ஆனால் எனக்கு அந்த ஜெயந்தியை நன்றாகவே தெரியும். அவளுக்கு கணவனே கிடையாது. கணவன் இருக்கிறான் என்று எல்லோரிடமும் சொல்றதும் இப்படி கடிதங்கள் எழுதுவதும் வெறும் நடிப்பு. உலகத்தாரின் கண்களை மூடுவதற்காக ஆடுகிற நாடகம். எனக்கு தெரியாதா? சௌந்தரம், என் நாத்தியின் மைத்துனருக்கு இவளை நன்றாய் தெரியும். பலே சாமர்த்தியசாலிதான். அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வலை போட்டாள். பாவம், நடக்கவில்லை. ஆ, நிஜமாகவா? சௌந்தரம் ஆச்சரியம் அடைந்தவளாய் பார்த்தாள். ஐயோ, உனக்கு என்ன தெரியும் இவளோட சரித்திரம் எல்லாம்? நீ ஒரு அசடு. கொஞ்சம் நன்றாய் பேசிவிட்டால் அவங்களைப் போன்ற நல்லவங்க கிடையாது என்பாய். அப்படியா? என்னவோ, ஜெயந்தி ரொம்ப நல்ல பெண் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தேன். என்னவோ இந்த காலத்தில் எல்லோருமே வேஷதாரிகள்தான். யாரையுமே நம்ப முடியவில்லை என்றாள் நிராசையோடு. ஜெயந்தி அந்த வீதியை தாண்டி கொண்டிருக்கையில் 4 இளைஞர்கள் எதிர்பட்டார்கள். அவர்கள் கிரிக்கெட் பேட்டுகளை வைத்துக்கொண்டு மைதானத்தில் விளையாடுவதற்காக போய் கொண்டிருந்தார்கள். ஜெயந்தியை பார்த்ததுமே அவர்கள், தோ ஜெயந்தி மேடம், டே கேட்டுவிடலாம் வாங்கடா என்று ஒருவன் சொன்னதுமே எஞ்சியவர்கள் தொடர்ந்தார்கள். 4வரும் ஜெயந்தியிடம் வந்தார்கள். வணக்கம் மேடம். மேடம், நாங்கள் உங்களிடம் வரலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். என்ன வேலை சொல்லுங்கள். ஜெயந்தி நின்று அவர்கள் எல்லோரையும் ஒரு முறை பார்த்தாள். எங்கள் அசோசியேஷனில் ஆண்டு விழா நெருங்கி கொண்டிருக்கிறது. எங்கள் ஆண்டு மலருக்கு விளம்பரம் கொடுப்பதற்காக உதவி பண்ணணும். நீங்கள் உங்கள் புடவைகளை சப்ளை பண்ணுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களிடம் எங்களை பரிச்சயம் பண்ணி வையுங்கள் மேடம். சரி என்றாள் ஜெயந்தி சிரித்து கொண்டே. ஆள்காட்டி விரலை ஆட்டிக்கொண்டே சொன்னாள். ரவி, முதல்லையே சொல்லிவிட்டேன், விளம்பரங்களை வரவழைத்துக் கொள்கிற பொறுப்பு மட்டும் உங்களுடையது. சரி மேடம், நீங்கள் பரிச்சயம் பண்ணி வைத்தாலே போதும். எங்களை அவங்க மதிப்பாங்க. எப்பொழுது வர சொல்றீங்க மேடம்? நாளைக்கு மாலையில் 4 மணிக்கு வரோம் மேடம். தீரஜ் எப்படி இருக்கிறான்? நன்றாய் இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் பெரியவனானால் கிரிக்கெட் கற்றுத் தருவோம். எங்கள் அசோசியேஷனில் சுறுசுறுப்பான மெம்பராக்கி விடுவோம். அப்படியா என்றாள் சிரித்து கொண்டே. அவர்கள் வணக்கம் தெரிவித்துவிட்டு போய்விட்டார்கள். ஜெயந்தி ஒரு நிமிஷம் அவர்களையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். தீரஜ் அவர்களைப் போல ஆக வேண்டும் என்றால் இன்னும் 12 வருஷங்களாவது ஆகும். ஜெயந்தியின் மனதில் மகனை பற்றிய யோசனை வந்ததுமே சொல்ல முடியாத சந்தோஷமும் பெருமையும் ஏற்பட்டன. கொஞ்ச தூரம் போனதுமே வேர்க்கடலை விற்கும் ஆள் எதிரே வந்தான். அவன் ஜெயந்தியை பார்த்ததுமே அம்மா என்று கூப்பிட்டான். மளமளவென்று வண்டியில் இருந்த வேர்க்கடலைகளை பொட்டலமாய் கட்டி எடுத்து கொண்டு வந்து தந்துவிட்டு, அம்மா, குழந்தைக்கு கொடுங்கம்மா. நேற்றைக்கு பொன்னையா கரிகாய் வாங்கி கொண்டு போகிற வழியில் கேட்டானுங்க. அதற்குள் என்னிடம் தீர்ந்து விட்டதுமா, கொடுக்க முடியலை. இன்னைக்கு வான்னு சொன்னேன், வரலை. ஸ்கூலுக்கு அருகில் பார்த்தேன், யாருமே இல்லை என்றான். இன்றைக்கு ஸ்கூல் இல்லை லிங்கையா என்றாள் ஜெயந்தி. அதான் போலிருக்கு. இப்பதான் வீட்டுக்கு கூட போனேன், வீட்டில் குழந்தை இல்லை. பொன்னையன் பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருக்கிறான். அப்படியா? குழந்தைக்கு கொடுங்கம்மா, கும்பிடுங்க என்று கைகளை கூப்பி வணங்கினான். அவ்வாறு வணக்கம் தெரிவித்ததில் ஏதோ நன்றி தென்பட்டது. ஜெயந்தி வேர்க்கடலை பொட்டலத்தை பெற்றுக்கொண்டாள். வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அவள் முகத்தில் மாறாத புன்முறுவல், திருப்தி, அவை அவள் முகத்திற்கே களையை தந்து கொண்டிருந்தன. ஜெயந்தி வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது வாசலில் ஆட்டோ நின்று கொண்டிருந்தது. யார் வந்திருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டே கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்த பொழுது எதிரே வராந்தாவில் பாப் பண்ணப்பட்ட கேசங்களுடனும் தங்க பிரேம் போட்ட மூக்கு கண்ணாடியுடனும் குதிகால் உயர ஷூவை அணிந்து கொண்டிருந்த ஒரு பெண் 7-8 வயதுடைய பெண் குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு சுவற்றில் இருந்த போட்டோவை காட்டி ஏதோ சொல்லி கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை பார்த்ததுமே ஜெயந்தியின் கண்கள் சந்தோஷத்தால் மலர்ந்தன. மளமளவென்று நடந்து வராந்தாவுக்கு வந்தாள்.
காலடி சப்தம் கேட்டதுமே மூக்கு கண்ணாடி பெண் இந்த பக்கமாய் திரும்பி பார்த்தாள். ஜெயந்தி அவளிடம் வந்து, மாதவி, எப்பொழுது வந்தாய் என்று கேட்டாள். இன்றைக்கு காலையில்தான் வந்தேன். வருவதா எனக்கு கடிதம் எழுதவில்லையே. புறப்படுகிற வரை எனக்கு தெரிந்தால்தானே. எதிர்பாராமல் ஒரு திடீர் விசிட். எவ்வளவு நேரமாச்சு இங்க வந்து? இப்பத்தான் என்ற மாதவி ஜெயந்தியை ஏற இறங்க பார்த்துவிட்டு, ஆமாம், நீ இன்னும் இந்த போஸ்ட் ஆபீஸை சுற்றிலும் பிரதட்சணம் வருவதை விடவில்லை போலிருக்கே என்றாள் உலுக்கி எடுப்பது போல. ஜெயந்தி பதில் சொல்ல முடியாதவளாய் தலை குனிந்தாள். போன ஜென்மத்தில் பிடிவாத விக்ரமாதித்தனாய் நீதான் இருந்திருப்பாய். பைத்தியங்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் மட்டும் இல்லை, வெளியே கூட இருப்பாங்க என்று உன்னை பார்த்த பிறகு தோன்றுகிறது. ஜெயந்தி சிரித்தாள். தொடங்கிவிட்டாயா உன் பிரசங்கத்தை? அட, ஆஷா எவ்வளவு பெரியவளாகி விட்டாள். மாதவியின் இடுப்பில் இருந்து அவள் மகளை எடுத்து கொண்டு முத்தமிட்டாள். உன் மகன் மட்டும் பெரியவனாகவில்லையா? அவங்க 2 பேருக்கும் 2 மாதம் தானே வித்தியாசம். ஆமாம், தீரஜ் கூட பெரியவனாகி விட்டான் தான் என்றாள் ஜெயந்தி ஏதோ யோசனையுடன். ஆஷாவை பார்த்த பிறகுதான் தீரஜ் கூட பெரியவனாகி விட்டான் என்ற ஞாபகமே வந்தது. தீரஜ் எங்கே? மாதவி கேட்டாள். இல்லை, லீவு நாள் இல்லையா, பொன்னையன் பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருக்கான் என்றாள் ஜெயந்தி. இந்த பொன்னையன் வேறு இருக்கிறானா? அப்பப்பா, அவன் ஊமைத்தனத்தையும் காது கேளாத தனத்தையும் சண்டைக்காரத்தனத்தையும் சமாளித்து கொண்டு போக உன் ஒருத்தியால் தான் முடியும். உனக்கு பொறுமை தேவதை என்று பட்டம் கொடுக்கலாம். தொல்லைகளில் இருந்து எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு வெளியே வரணும் என்றால் அது ஒன்றுதான் ஆதாரம். இரு, உனக்கு காஃபி கொண்டு வரேன் என்றாள் ஜெயந்தி. உங்கள் ரங்கம்மாவிடம் சொல்லிவிட்டு நீ வந்துவிடு. நான் அதிக நேரம் இருக்க மாட்டேன், போய்விடணும் மாதவி கத்தினாள். ஜெயந்தியும் மாதவியும் வந்து வராந்தாவின் இறக்கத்தில் இருந்த ஷெட்டில் உட்கார்ந்து கொண்டார்கள். அங்கே மேஜை மீது நாற்காலிகள் இருந்தன. மேஜை மீது பிளேட்டுகள் இருந்தன. அங்கே மேஜை நாற்காலிகள் இருந்தன. மேஜை மீது பிளேட்டுகள் இருந்தன. அவ்விடத்தில் இருந்து பார்த்தபொழுது தொலைவில் கற்களுக்கிடையே சாயத்தில் விதவிதமான டிசைன்களை தோய்த்து காய வைத்திருந்த புடவைகள் காற்றுக்கு பறந்து கொண்டிருந்தன. மர டிசைன்கள் சிதறி கிடந்தன. மாதவி அந்த இடத்தை எல்லாம் நன்றாய் உற்று பார்த்துவிட்டு, பொன்னான உன் வாழ்க்கையை இப்படி வீணாக்கி கொள்கிறாயே என்றாள். எனக்கு அப்படி தோன்றவில்லை என்றாள் ஜெயந்தி. அந்த இடத்தை எல்லாம் சுற்றுமுற்றும் பார்த்த பொழுது அவள் கண்களில் பெருமையும் சந்தோஷமும் போட்டியிட்டு கொண்டிருந்தன. மாதவி, இந்த வேலையில் கஷ்டம் இவ்வளவு உண்டு. நான் வேலைக்காரி போல தினமும் உழைத்து கொண்டிருப்பதாய் தோன்றும் உங்களுக்கெல்லாம். இதனால் எனக்கு கிடைக்கிற சுதந்திரத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது. இது என் உலகம். இந்த உலகத்திற்கு மகாராணி நான் தான். எனக்கு பிடித்தால் நான் வேலை செய்வேன், இல்லாவிட்டால் இல்லை. நேரமெல்லாம் என்னுடையதே. ஒருத்தருக்கு தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு பயப்பட தேவையில்லை என்றாள் ஜெயந்தி காஃபியை கோப்பையில் ஊற்றி சிநேகிதிக்கு தந்து கொண்டே. என்னவோ ஜெயந்தி, உன் போக்கே எனக்கு புரியவில்லை. மாடாய் உடைத்துவிட்டு அதுதான் சந்தோஷம் என்று எண்ணிக்கொள்கிறாய். தினமும் இவ்வளவு கஷ்டப்படுகிறாயே. உன்னிடம் அவசரம் என்று வந்தால் ஒரு 10 ரூபாயாவது இருக்குமா? யாரையாவது பிச்சை எடுத்துத்தானே தீரணும். பெண்ணாய் பிறந்த நாம சுகப்படணும். இந்த கஷ்டம் எல்லாம் ஆணுடையது ஜெயந்தி. என்னை கேட்டால் பெண்கள் பணத்துக்காக கஷ்டமே படக்கூடாது. பணம் சம்பாதிக்கிற ஆம்பிளையை பண்ணிக்கொள்ளணும். நீதான் சொன்னார் போல அந்த ஸ்ரீஹரியை கல்யாணம் பண்ணி கொண்டிருந்தால். மது, ப்ளீஸ். ஜெயந்தி பேச்சை தடுத்தாள். அந்த கண்களில் கோபம் புஸ் என்று தெரிந்தது. சரி சரி, ஓகே ஓகே, நீ மனதை எங்கேயாவது மாற்றிக்கொண்டிருப்பாயோ என்று சொன்னேன் என்றாள் மாதவி மென்று விழுங்கியபடி. வேறு எந்த விஷயத்தை பற்றியாவது பேசு. அனந்தராம் எப்படி இருக்கிறார்? அவருக்கென்ன, பிரம்மாண்டமா இருக்கிறார். நிமிஷத்திற்கு ஒரு தடவை 2ஆம் கல்யாணம் பண்ணி கொண்டு விடுவேன் என்று என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். உன்னை அழ வைப்பதற்காக அப்படி சொல்லி இருப்பார். அவருக்கு உன்னை கண்டால் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். அவர் மனைவியாய் எனக்கு தர வேண்டிய சுகத்தை தந்தால் போதும். அவர் வாழ்க்கைக்கு நான் ஒன்றும் குறுக்காய் வரமாட்டேன். மாதவி, இப்படி பேசுவதற்கு உனக்கு வெட்கமாயில்லை? கல்யாணமான பெண் ஒருத்தி பேசக்கூடிய பேச்சுதானா இது? கல்யாணம் சட்! இந்த காலத்தில் கல்யாணத்தை பற்றி சீரியஸாய் எடுத்துக்கொள்கிற எந்த பெண்ணுமே உருப்பட மாட்டாள். அதை கல்யாணம் என்று நினைத்து கொள்வதை விட ஆண் பெண்ணிற்கிடையே ஒரு உடன்படிக்கை என்று எண்ணிக்கொண்டால் நிம்மதியாயிருக்கும். மாதவி காஃபியை குடித்து வைத்துவிட்டு,
குடித்து முடித்துவிட்டு டம்ளரை மேஜை மீது வைத்துவிட்டு எழுந்திருந்தாள். ஜெயந்தி, நீ கொஞ்சம் அந்த பழைய ஞாபகங்களை உதறிவிட்டால் நல்லது. நீ உன் வாழ்க்கையை வீணாய் கெடுத்துக் கொள்கிறாய் என்று நானும் மொத்திக்கொண்டே இருக்கிறேன் உன்னிடம். நீ என் பேச்சை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. ஜெயந்தி இரு கைகளையும் கூப்பி வணங்கினாள். மாதவி, உனக்கு கும்பிடு. நான் சுகமாய் இல்லாதது போல உனக்கு தென்படலாம். சுகத்திற்கு நீ சொல்கிற அர்த்தம் வேறு. நான் ரொம்ப நிம்மதியாய் இருக்கிறேன், போதுமா? மாதவி காஃபியை குடித்துவிட்டு டம்ளரை மேஜை மீது வைத்துவிட்டு எழுந்திருந்தாள். ஜெயந்தி, நீ கொஞ்சம் அந்த பழைய ஞாபகங்களை உதறிவிட்டால் நல்லது. நீ உன் வாழ்க்கையை வீணாய் கெடுத்துக் கொள்கிறாய் என்று நானும் முத்திக்கொண்டே இருக்கிறேன் உன்னிடம். நீ என் பேச்சை காதில் போட்டு கொள்ளவே இல்லை. ஜெயந்தி இரு கைகளையும் கூப்பி வணங்கினாள். மாதவி, உனக்கு கும்பிடு. நான் சுகமாய் இல்லாதது போல உனக்கு தென்படலாம். சுகத்திற்கு நீ சொல்கிற அர்த்தம் வேறு. நான் ரொம்ப நிம்மதியாய் இருக்கிறேன், போதுமா? நிஜமாய்த்தான் சொல்கிறாயா என்றாள் மாதவி அங்கும் இங்கும் திரும்பி பார்த்துவிட்டு. நிஜம்தான். நீ முட்டாள், கோழை என்றாள் மாதவி கோபத்துடன். அப்புறம் இன்னும் என்னென்ன பெயர் வைக்கப் போகிறாய், சொல்லு? கன்னத்தில் கையை வைத்து கொண்டே கேட்டாள் ஜெயந்தி. மாதவி ஒரு வினாடி நின்று ஜெயந்தியின் கண்களில் கூர்ந்து பார்த்துவிட்டு, நீ ரொம்ப சென்டிமெண்டல் ஃபூல். உன் அழகும் புத்திசாலித்தனமும் வாழ்க்கையில் உன்னை எவ்வளவு உயரத்திற்கு கொண்டு போகும் என்பதை தெரிந்து கொள்ள முடியாத முட்டாள் நீ. மாதவி திரும்பி தொலைவில் நாய்க்குட்டியோடு விளையாடி கொண்டிருந்த மகளை பார்த்து, ஆஷா, வா போகலாம் என்று கூப்பிட்டாள். அதற்குள்ளாகவே போகிறாயா? இவ்வளவு நேரமாய் இருந்தேன், காஃபி குடித்தேன், சந்தோஷப்படு. அங்கே எனக்காக எவ்வளவு பேர் காத்து கொண்டிருப்பாங்க தெரியுமா? இன்றைக்கு உன்னிடம் வராமல் இருந்தால் உன்னை அப்புறமாய் பார்க்கவே முடிந்திருக்காது என்னால். அதனால் தான் கார் வேறு வேலையாய் போயிருப்பதாய் டாடி சொன்ன போதும் காருக்காக காத்திருக்காமல் ஆட்டோவில் வந்து விட்டேன். தேங்க்யூ என்றாள் ஜெயந்தி. அது ஒன்றுதானே உன்னால் என் மூஞ்சியில் விட்டெறியக்கூடியது ஜெயந்தி. நான் உன்னிடம் வரவே கூடாது, உன்னை பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் இந்த ஊருக்கு வந்ததுமே உன்னை பார்க்கிற வரைக்கும் என் உயிர் நிற்காது போல் இருந்தது. தவித்து போய்விட்டேன். நீ கடிதங்கள் போட மாட்டாய் என்றும் எவ்வளவு தடவை கேட்டுக்கொண்டாலும் டில்லிக்கு வரமாட்டாய் என்றும் உன்மேல் இருந்த கோபம் எனக்கு மறந்து போய்விடும். போக முற்பட்ட மாதவி நின்று ஜெயந்தியை நோக்கி திரும்பி வந்தாள். அவள் கழுத்தை சுற்றிலும் கைகளை கோர்த்து கொண்டு, ஜெய், ஐ லவ் யூ. இந்த உலகத்தில் நீ ஒருத்திதான் என்னுடைய உண்மையான சிநேகிதி என்று தோன்றுகிறது. வரேன், பாய் என்றாள். ஒரு நிமிஷம் இரு என்றாள் ஜெயந்தி. ஏன்? தோ வரேன் என்று சொல்லிவிட்டு சரையில் என்று உள்ளே ஓடினாள். அடுத்த நிமிஷத்தில் ஒரு பாக்கெட்டுடன் திரும்பி வந்து, மது, நேற்றைக்குத்தான் தயாராயின. உனக்கு பிடித்த கிளிப்பச்சை நிறத்தில் கருப்பு பார்டர் பிரிண்ட் புடவையை எடுத்து கொண்டு போ என்றாள். மாதவி ஒரு வினாடி தடுமாறினாள். நான் பணம் தரேன் என்றாள். வெட்கமில்லை என்றாள் ஜெயந்தி. சரி, உனக்கு பணம் தந்து வெட்கப்படுவதை விட இதை வாங்கி கொண்டு வெட்கப்படுவதே மேல். கொண்டா இப்படி என்றாள். மாதவி புறப்பட்டாள். ஜெயந்தி ஆஷாவை தூக்கி கொண்டு ஆட்டோ வரைக்கும் வந்தாள். தீரஜை பார்க்கவே முடியவில்லை என்றாள் மாதவி. வரும் நேரம்தான், நீதான் புறப்பட்டு விட்டாய் என்றாள் ஜெயந்தி. ஆஷாவை முத்தமிட்டு விட்டு மாதவியிடம் தந்தாள். வரேன் என்றாள் மாதவி. முடிந்தால் இன்னொரு முறை வா. இதை நீ எனக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, நானே வருவேன். ஏனென்றால் உன்னிடம் சொல்ல வேண்டிய ரகசியங்கள் நிறைய இருக்கின்றன எனக்கு என்றாள் மாதவி. ஆட்டோ புறப்பட்டது. ஜெயந்தி கையை ஆட்டினாள். ஆட்டோ போய்விட்டது. ஜெயந்தி வீட்டுக்குள் வந்தாள். ரங்கம்மா சாயம் போட்டு காய வைத்திருந்த புடவைகளை மடித்து வைத்து கொண்டிருந்தாள். ஜெயந்தி வந்ததுமே, ஹரி நாராயணன் ஐயாவின் மனைவி புடவைகளுக்காக ஆள் அனுப்பினாங்கம்மா என்றாள். அப்படியா? அவங்க சொன்ன வானவில் கலர் அந்த பார்டருக்கு நன்றாய் மேட்ச் ஆகவில்லை. நான் அவங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் என்று டிராயரை திறந்து வாடிக்கையாளர்களின் புத்தகத்தை பார்த்துவிட்டு குறித்து வைத்து கொள்ள தொடங்கினாள். அதற்குள் காலடி சப்தம் கேட்டது. தோ பொன்னையன் வந்துவிட்டான் என்றாள் ரங்கம்மா. பொன்னையன் மெதுவாய் பூனையைப் போல உள்ளே வந்தான். அவன் கருப்பாய் குள்ளமாய் மிக பருமனாய் இருப்பான். பற்கள் பளீர் என்ற வெண்மையாய் இருக்கும். அவனுக்கு பேச வராது, காதும் கேட்காது. அவனோடு பேச யாருக்கும் வராது. ஜெயந்தி அவனோடு பேசுவதற்கு ஜாடை காட்டி பேசும் பாஷை ஒன்றை தயாரித்து கொண்டிருந்தாள்.
அதன் மூலம் அவனுக்கு ஜெயந்தி பேசுவது மிக சுலபமாய் புரிந்துவிடும். அவனுக்கும் கொஞ்சம் சண்டைக்கார குணமும் உண்டு. சிறு பிள்ளை மனத்தத்துவம் ஜெயந்திக்கு அவன் மனம் நன்றாய் புரிந்திருந்தது. அவனுடைய உடல் ஊனத்தை பார்த்து அவனுக்கு தன் மீதே கோபம் வரும். அந்த சமயத்தில் எல்லாம் சாப்பிட மாட்டான். சொல்லென்று எரிந்து விழுந்து கொண்டிருப்பான். அப்படி இல்லாத சமயத்தில் மாடாய் வேலை பண்ணுவான். சோர்வே இருக்காது, கோபம் வராது. ஜெயந்தி அவனை என்றுமே கோபித்து கொள்ள மாட்டாள். தீரஜிற்கு சமமாய் ஒரு சிறு பையனை பார்த்து கொள்வது போலவே அவனை நடத்தி வந்தாள். சில சமயம் ரங்கம்மாவுடன் சண்டை போட்டுவிட்டு கோபித்து கொண்டு வேலையை விட்டு போய் விடுவான். மறுநாளோ அல்லது அதற்கு அடுத்த நாள் சாயந்தரமோ ஏதும் அறியாதவனைப் போல திரும்பி வந்து தீரஜோடு விளையாடி கொண்டு உட்கார்ந்திருப்பான். ஜெயந்தி தனக்குள் சிரித்து கொள்வாள். பொன்னையன் வந்து விட்டதாய் ரங்கம்மா சொன்னதுமே ஜெயந்தி திரும்பி பார்த்தாள். பொன்னையன் ஏனோ திரு திருவென்று விழித்து கொண்டிருந்தான். அவன் முகமெல்லாம் வியர்த்து கொண்டிருந்தது. ஜெயந்தி எழுந்து வந்தாள். தீரஜ் எங்கே? குழந்தை வீட்டுக்கு வரலையா? பொன்னையன் சைகை காட்டி கேட்டான். வீட்டுக்கா? எப்படி வருவான்? நீ எங்கே போனாய் என்றாள் ஜெயந்தி. பொன்னையன் முகம் வெலவெலத்து போயிற்று. சொல்லு, எங்கே விட்டு விட்டு வந்தாய் அவனை? இருட்டி விட்டது வேறு? உருமினான் போல கேட்டாள். பொன்னையன் சமிக்ஞை மூலமாய் பார்க்கில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது ரோடில் 2 பேரும் நின்று குரங்கு சர்க்கஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதற்குள் கல்யாண ஊர்வலம் வந்தது. அந்த ஜனங்களோடு தீரஜ் தப்பி போய்விட்டான். எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. வீட்டுக்குத்தான் வந்து விட்டானோ என்று. அதை கேட்டதுமே ஜெயந்தி பிரமை அடைந்து போனாள். அவனை அப்படி பார்த்து கொள்ளாமல் எப்படி விட்டாய்? முதல்லையே அவனை கூட்டிட்டு போக வேண்டாமா? சொன்னேனா இல்லையா? கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொன்னனா இல்லையா? ஜெயந்தி கையில் இருந்த காகிதங்களை மளமளவென்று டிராயருக்குள் தள்ளினாள். பொன்னையா, கதவை சாத்து என்று உத்தரவிட்டாள். வீட்டை பூட்டிக் கொண்டிருந்த பொழுது ஜெயந்தியின் கைகள் நடுங்கின. நெற்றியில் வியர்த்தது. தீரஜை மறுபடியும் பார்க்க முடியுமா? அன்றைக்கு சிவரஞ்சன் போன நாள் நினைவிற்கு வந்தது. ஒரு நிமிஷத்தில் இதோ வரேன் என்று சொல்லிவிட்டு போனவன் எப்படி மாயமாகி விட்டான்? கடவுளே, அவள் பட்ட கஷ்டங்கள் இன்னுமா போகவில்லை? அவள் தலையெழுத்து இன்னும் எப்படி எழுதி வைத்திருக்கிறதோ? வீட்டை போட்டிவிட்ட ரங்கம்மா, ஜெயந்தி, பொன்னையன் மூவரும் மளமளவென்று பார்க்குக்கு போனார்கள். அங்கிருந்து குரங்கு சர்க்கஸ் ஆடிய இடத்தில் இருந்து 2 பக்கங்களிலும் குறுகலாயிருந்த வீடுகளில் தேடி பார்த்தார்கள். எவ்வளவு தேடியும் தீரஜ் ஜாடையை காணோம். ஜெயந்தி தெருக்கோடியில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் தந்தாள். அவர்கள் முயற்சி பண்ணுவதாய் உத்தரவாதம் அளித்தார்கள். போட்டோ வேண்டும் என்றார்கள். ஜெயந்தி ரங்கம்மாவையும் பொன்னையனையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாள். அதற்குள் தீரஜை காணாமல் 4 மணி நேரம் ஆகிவிட்டது. ஜெயந்தியின் செவிகளில் பேரிரைச்சல் தொடங்கிவிட்டது. அவளிடம் இருக்கும் தன்னம்பிக்கை மாயமாய் பறந்துவிட்டது. அவள் கால்கள் நடுங்கத் தொடங்கின. அவள் உதட்டில் என்றும் நெளிந்து கொண்டிருக்கும் முறுவல் இருந்த இடம் தெரியாமல் போயிற்று. அவள் பூட்டை திறந்து கொண்டு வீட்டுக்குள் வந்தாள். விளக்கை போட்டுவிட்டு பீரோவை திறந்து அதில் இருந்த தீரஜின் போட்டோவை எடுத்து பொன்னையனிடம் தந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து விட்டு வர சொன்னாள். ஜெயந்தி வீட்டுக்குள் குட்டி போட்ட பூனையாய் தவித்து கொண்டிருந்தாள். தீரஜ் என்னவானான்? எதிர்த்த வீட்டில் வேலை பண்ணி வந்த நரசம்மாவின் பையன் தீரஜின் வயதுடையவன்தான். தொலைந்து போய் 1 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் அவன் இருக்கும் இடம் தெரியவில்லை. நரசம்மாள் இப்பொழுதும் அவனை நினைத்து கொண்டு அழுது கொண்டேதான் இருக்கிறாள். தீரஜ் கூட அப்படி தன்னை விட்டு போய்விட்டாள். அவளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அவளால் உயிரோடு இருக்கத்தான் முடியுமா? ஜெயந்தியின் மனம் அல்லோகலமாகிவிட்டது. மகனை விட்டு 1 நிமிஷம் கூட அவளால் இருக்க முடியாது. அவன் பள்ளியில் இருந்து திரும்பி வர கொஞ்சம் தாமதமானாலும் சரி, கூண்டிற்குள் புலியைப் போல சுற்றி சுற்றி வந்து கொண்டே எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். திரும்பவும் அவனை பார்க்கும் வரை எந்த வேலையும் ஓடாது. தெய்வமே, தீரஜ் கிடைப்பானா? ஜெயந்தியின் மனம் உள்ளூர குமுறிக்கொண்டே இருந்தது. இன்னும் 1 மணி இப்படியே கழிந்தால் அவளுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருந்தது. அங்கும் இங்கும் அமைதி இல்லாமல் சுற்றி வந்து கொண்டிருந்த ஜெயந்தி கேட் சப்தம் கேட்கவே வராந்தாவுக்கு ஓடி வந்தாள். தீரஜ் என்று கதவை தாண்டியவள் அதற்குள் அப்படியே நின்று விட்டாள். கேட்டை திறந்து கொண்டு பொன்னையன் வந்து கொண்டிருந்தான். ஜெயந்தி திரும்பி வந்து நாற்காலியில் சரிந்தாள். பொன்னையன் உள்ளே வந்தான். எஜமானி பட்டு கொண்டிருந்த வேதனை அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. தன்னால் அவளுக்கு எவ்வளவு துன்பம் என்றெண்ணி செய்வதறியாது வருந்தினான் அவன். திரும்பவும் கேட் சத்தம் கேட்டது.
ஜெயந்தி ஓடி வந்தாள். கேட்டை திறந்து கொண்டு ரங்கம்மாவுடன் பக்கத்து வீட்டு வரலட்சுமி வந்து கொண்டிருந்தாள். ஜெயந்தி, தீரஜை காணவில்லையாமே? ஜெயந்தி ஆமாம் என்று தலையாட்டினாள். அவள் கண்களில் கண்ணீர் ததும்பிக் கொண்டிருந்தது. உதடுகள் அதிர்ந்து கொண்டிருந்தன. இந்த பொன்னையன் ஒரு உதவாக்கரை, காதும் கேட்காது, பேசவும் வராது. அவனோடு அனுப்ப வேண்டாம் என்று உன்னிடம் எவ்வளவோ தடவைகள் சொல்லி இருப்பேன். அதற்குள் கடியாரம் மணி அடித்தது. ஜெயந்தி நிமிர்ந்து பார்த்தாள். இரவு மணி 9. தீரஜ் இந்த இருட்டில் எங்கே இருப்பானோ? ஜெயந்திக்கு எங்கிருந்தோ அம்மா என்று அவன் அழைப்பது போலவே இருந்தது. கவலைப்படாதே, போலீஸ் ரிப்போர்ட் தந்திருக்கிறாய் இல்லையா? கிடைத்து விடுவான் என்றாள் வரலட்சுமி. ஜெயந்திக்கு அவள் பேசுவது காதில் கேட்ட போதும் கவனம் எங்கோ இருந்தது. அவள் கண் முன்னால் ஏதேதோ காட்சிகள் தென்பட்டு கொண்டிருந்தன. அவளுக்கும் தீரஜிற்கும் பந்தம் முடிந்து போய்விட்டதா? அதனால் தான் அவன் இவ்வாறு திடீரென்று பிரிந்து போய்விட்டானா? ஒன்றல்ல 1000 யோசனைகள் மின்னலாய் தொடர்ந்து கொண்டே இருந்தன. தீரஜ் காணாமல் போய்விட்ட விஷயம் தெரிந்து அதற்குள் அக்கம் பக்கத்தார் 2, 3 பேர் வந்தார்கள். ஜெயந்தி சலனம் இல்லாமல் உட்கார்ந்திருந்தாள். தீரஜ் இல்லாமல் இன்றிரவை அவளால் கழிக்க முடியுமா? அவளிடம் இருந்த தைரியமும் நம்பிக்கையும் நசைந்து போகத் தொடங்கின. மேலுக்கு தைரியமாயிருப்பது போல தென்பட்டாளே ஒழிய உள்ளூர தளர்ந்து போய் கொண்டிருந்தாள். வந்தவர்கள் நேரமாகிவிட்டதால் போகத் தொடங்கினார்கள். தமக்கு தெரிந்த தைரியத்தை சொல்லிவிட்டு போனார்கள். ஜெயந்தியின் மூளையில் அதொன்றும் ஏறவில்லை. அவள் சூனியத்தை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள். அதற்குள் வாசலில் கார் வந்து நின்ற சப்தம் கேட்டது. திரும்பவும் யாரோ விசாரிப்பதற்காகவும் தேற்றிவிட்டு போவதற்காகவும் வந்திருப்பார்கள். ஜெயந்திக்கு அவர்களோடு பேச பொறுமை இல்லை. யாரும் தன்னை தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் நன்றாயிருக்கும் என்று தோன்றியது. அதற்குள் ரங்கம்மா வராந்தாவில் இருந்து, அம்மா, இதோ தீரஜ் என்று பெரிதாய் கத்தினாள். அதை கேட்டதும் ஜெயந்தி சரேல் என்று எழுந்திருந்தாள். ஒரே பாய்ச்சலாய் வாசலுக்கு ஓடி வந்தாள். அதற்குள் காரில் இருந்து இறங்கிய ஒரு உயரமான மனிதன் தீரஜை கைகளில் தூக்கி கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்தான். அவன் போட்டு கொண்டிருந்த வெண்மையான உடையெல்லாம் இரத்த கரைகள். தீரஜின் உடம்பெல்லாம் காயங்கள். தீரஜ்! ஜெயந்தி வீல் என்று அலறிக்கொண்டே ஓடி வந்தாள். எதிரே முன்பின் அறிமுகம் இல்லாத அந்த நபரின் கை இருக்கையிலேயே மகனை பிடித்து கொண்டே, ஐயோ, என்னவாச்சு? ஏன் இப்படி இருக்கிறான்? அலறிவிட்டாள். இரத்தத்தை பார்த்த அவளுக்கு மகன் தென்பட்டு விட்டான் என்ற சந்தோஷத்தோடு பீதியும் கலக்கமும் சேர்ந்து கொண்டன. அந்த முன்பின் அறிமுகம் இல்லாதவனுக்கு முன்னிலையிலேயே மகனை 2 கைகளாலும் கட்டி அணைத்து கொண்டு அவன் கன்னங்களிலும் நெற்றியிலும் மாறி மாறி முத்தமிட்டாள். அந்த முயற்சியில் ஜெயந்தியின் தலை அந்த ஆளின் மார்பிலும் வயிற்றிலும் உராய்ந்ததை கூட கவனிக்கும் நிலையில் இல்லை அவள். பேசுடா, அம்மானு கூப்பிடுடா தீரஜ், பேச மாட்டாயா கண்ணா என்று வெறி பிடித்தவளைப் போல மகனை பிடித்து குலுக்கி கொண்டிருந்தாள். அந்த புது ஆள் ஜெயந்தியை முழங்கையால் அப்பால் தள்ளிவிட்டான். பேசு என்றால் எப்படி பேசுவான்? அவனுக்கு நினைவு இருந்தால்தானே? குழந்தைகளை பெற்றுவிட்டால் போதுமா? அவங்களை ஜாக்கிரதையாய் பார்த்து கொள்ளவும் தெரியணும். அவன் குரல் மந்திரஸ்தாயியில் சாட்டையால் முகத்தில் ஓங்கி அடித்தாற் போல இருந்தது. அப்பொழுதுதான் ஜெயந்திக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தன் வீட்டிற்குள் வந்திருப்பதே நினைவுக்கு வந்தது. அவன் தள்ளியதை பார்த்து வாய் அடைத்து போய் அப்படியே நின்றாள். அவன் உள்ளே வந்து தீரஜை அங்கிருந்த கட்டிலில் படுக்க வைத்தான். தீரஜின் தலையிலும் காலிலும் வலது மணிக்கட்டிற்கருகிலும் பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது. ரத்தம் நிறைய வந்திருக்கும் போல் இருந்தது. சட்டையெல்லாம் கரைகள். அவன் தீரஜை படுக்க வைத்துவிட்டு ஒரு வினாடி அவனையே பார்த்தான். பிறகு யாரையும் பார்த்து சொல்லாமல் சாலையை கடப்பதற்காக ஓடிய பொழுது ஸ்கூட்டரில் மோதிக்கொண்டு உருண்டு விழுந்து விட்டான். ஸ்கூட்டரால் ஓடிவிட்டான். பின்னால் இருந்து வந்து நான் பார்த்துவிட்டு காரை நிறுத்தினேன். ரத்தம் அப்படி ஒழுகியதை பார்த்துவிட்டு இனி பையன் பிழைக்க மாட்டான் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தேன். டாக்டரிடம் கூட்டிக் கொண்டு போய் கட்ட செய்தேன். போலீஸ் ரிப்போர்ட் தரலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது அந்த டாக்டரிடம் அந்த பேஷண்ட் ஒருவர் இவன் இந்த வீட்டு பையன் என்று சொல்லி விலாசத்தை சொன்னார். அவன் ஜேபியை தடவி அதில் இருந்த பிரிஸ்கிரிப்ஷனையும் மருந்துகளையும் எடுத்து தீரஜுக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு, இந்த மருந்துகளை தரணும், நாளைக்கு டாக்டரிடம் அழைத்து கொண்டு போய் காட்டணும் என்று சொல்லிவிட்டு விருட்டென்று திரும்பி போய்விட்டான். திக் பிரம்மை அடைந்தபடி பார்த்து கொண்டிருந்த ஜெயந்தி சொரணை வந்தவளாய் சட்டென்று ஓரடி முன்னுக்கு வந்து அவனுக்கு நன்றி சொல்வதற்காக வாயை திறந்தாள்.
அதற்குள் அவன் மளமளவென்று அடி எடுத்து வைத்தபடி வராந்தா படிகளில் இறங்கிவிட்டான். ஜெயந்தி வராந்தா படிகளில் இறங்குவதற்குள் அவன் காரிடம் போய்விட்டான். ஜெயந்தி பார்த்து கொண்டிருக்கையிலேயே அவன் காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டதும், கார் ஸ்டார்ட் ஆகி விர் என்று புறப்பட்டு போனதும் நிமிஷத்தில் நடந்து முடிந்துவிட்டது. பொன்னையனின் அழுகுரலை கேட்டு சட்டென்று இந்த உலகத்திற்கு திரும்பி வந்தாள். பொன்னையன் அழுது கொண்டே ஓடிப்போய் அங்கே மூலையில் இருந்த குடையை எடுத்து வந்து ஜெயந்தியின் கையில் வைத்து அவளுக்கு முன்னால் குனிந்து அடியுங்கள் என்பது போல நின்றான். ஜெயந்தி குடையை அப்பால் விட்டெறிந்துவிட்டு மகனிடம் வந்து உட்கார்ந்து கொண்டாள். மகனின் தலையை கோதிய அவளுக்கு இதயத்தில் இருந்த துக்கம் பொங்கிக் கொண்டு வெளிவரத் தொடங்கியது. எந்த தெய்வத்தின் கருணையாலோ அந்த முன்பின் அறிமுகம் இல்லாத ஆள் சமயத்தில் வந்து காப்பாற்றி இருக்கிறான். உடனே டாக்டரிடம் கூட்டிக் கொண்டு போயிருக்காவிட்டால் என்ன ஆகி இருக்கும்? அவன் யாரோ இன்றைக்கு அவளுக்கு இவ்வளவு உபகாரம் பண்ணி இருக்கிறான். ஒரு நிமிஷம் கூட நிற்கவில்லை. அவள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு கூட அவகாசம் தரவில்லை. வெகு நேரம் கழித்து தீரஜ் கண்களை திறந்தான். தீரஜ், ஜெயந்தி கூப்பிட்டாள். தீரஜ், ரங்கம்மாள் கூப்பிட்டாள். பொன்னையன் வாயால் சப்தம் போட்டான், தான் கூப்பிடுவது போல. தீரஜ் மெல்ல கண்களை திறந்தான். அந்த கண்கள் தூக்க மயக்கத்துடன் பாரமாயிருந்தன. மம்மி என்றான் மெல்லிய குரலில். எனக்கு என்ன ஆகிவிட்டது? ஒன்றுமில்லையப்பா, தூங்கு. அவள் கேசங்களை கோதிக்கொண்டே குனிந்து அவனை முத்தமிட்டாள். மம்மி, எனக்கு தூக்கம் வராது. டாடிக்கு குட் நைட் சொல்லணும். நாளைக்கு சொல்லிக் கொள்ளலாம், தூங்கு என்றாள். ஆஹா, டாடிக்கு கோபம் வந்துவிடும். டாடியை எடுத்து கொண்டு வா மம்மி. ஜெயந்தி எழுந்து சென்று கட்டிலுக்கு பக்கத்திலேயே மேஜை மீது இருந்த போட்டோவை கொண்டு வந்தாள். அதில் பைலட் உடையுடன் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் உதட்டில் முறுவல் மிக அழகாய் நெளிந்து கொண்டிருந்தது. அந்த கண்களில் ஒளி. தீரஜ் அந்த போட்டோவில் இருந்த நபரை மிக விருப்பத்தோடு பார்த்தான். குட் நைட் டாடி என்றான். தாயிடம் அந்த போட்டோவை தனக்கு பக்கத்திலேயே வைக்க சொல்லி கேட்டுக்கொண்டான். கொஞ்ச நேரம் கழித்து உறக்கத்தில் ஆழ்ந்து போனான். ஜெயந்தி பெரிய விளக்கை அணைத்துவிட்டு சின்ன விளக்கை போட்டுவிட்டு வந்து மகனுக்கு பக்கத்தில் படுத்து கொண்டாள். அவள் மனமெல்லாம் பெரிய ஆபத்து நீங்கிவிட்டாற் போன்ற நிம்மதி. தனக்கு இந்த நிம்மதியை நல்கிய அந்த முன்பின் அறிமுகம் இல்லாத ஆளின் மீது நன்றி உணர்ச்சி. மகன் தனக்கு பக்கத்தில் இருக்கிறான் என்ற மகிழ்ச்சியில் அடிக்கடி அவன் மீது கையை வைத்து தொட்டு பார்த்து கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் அவளுக்கும் உறக்கம் வந்துவிட்டது. அந்த நிசப்தமான அறையில் அந்த விடி விளக்கின் வெளிச்சத்தில் அந்த போட்டோவில் இருந்த இளைஞன் தன் குடும்பத்து நபர்களை ஆசை தீர திருப்தியுடன் பார்த்து கொண்டார் போல தோன்றிற்று. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.